பின்னணியில் நள்ளிரவு நேரத்து சில்வண்டுகளின் சத்தம், தூரத்தில் ஒரு பழைய டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் கட்டிடத்தின் மேல் மின்னல் வெட்டும் காட்சி. மூர்த்தியின் கனத்த குரல் ஒலிக்கிறது. மூர்த்தி: வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மூர்த்தி. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் சம்பவம் டெக்னாலஜி வளராத 90களின் இறுதியில் கோயம்புத்தூரின் ஒரு ஒதுக்குப்புறமான கிராமத்தில் நடந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை சம்பவம். மொபைல் போன்கள் இல்லாத அந்த காலத்தில் வெளியூரில் இருக்கும் தன் மகனிடமோ அல்லது கணவரிடமோ பேச வேண்டும் என்றால் மக்கள் தவம் கிடந்த இடம் அந்த BSNL எக்ஸ்சேஞ்ச். ஆனால் இன்று அந்த கட்டிடம் பாழடைந்து ஊருக்கு வெளியே ஒரு சாபமாக நிற்கிறது. அதற்கு என்ன காரணம்? அந்த 404வது கேபினில் இன்று ஒலிக்கும் அந்த மர்மமான போன் கால் யாருடையது? மரணத்தின் விளிம்பில் இருந்து வந்த அந்த அழைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருப்பது 5 ஆண்டுகளுக்கு முன் அந்த எக்ஸ்சேஞ்சில் இரவு நேர ஷிப்ட் பார்ப்பவர் ராமநாதன், 50 வயதை தாண்டியவர். அன்றிரவு பயங்கரமான இடிமழை. எக்ஸ்சேஞ்ச் கட்டிடத்தின் மேற்கூரை வழியாக தண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது. ராமநாதன் தனது மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் லைன்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தார். திடீரென எக்ஸ்சேஞ்சில் இருந்த அனைத்து போன்களும் ஒரே நேரத்தில் அலறத் தொடங்கின. எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் என நினைத்து ராமநாதன் மெயின் சுவிட்சை அணைக்க ஓடினார். ஆனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பிறகும் ஒரே ஒரு கேபினில் மட்டும் போன் தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருந்தது. அதுதான் கேபின் எண் 404. ராமநாதன் நடுங்கும் கைகளுடன் அந்த ரிசீவரை எடுத்தார். மறுமுனையில் ஒரு பெண்ணின் கதறல் சத்தம். ராமநாதன் ஐயா, என்னை காப்பாத்துங்க, எனக்கு மூச்சு முட்டுது, இவன் என்னை கொன்னுடுவான் ஐயா. அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ராமநாதன் அதிர்ந்து போனார். ஏனென்றால் அந்த குரல் 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன அதே எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்த கவிதாவுடையது. இன்று மர்மத்தை தேடும் யூடியூபர். தற்போதுள்ள நிறங்களுக்கு காட்சிகள் மாறுகின்றன. விவேக் என்ற இளைஞன் கையில் கேமராவுடன் அந்த பழைய கட்டிடத்திற்குள் நுழைகிறான். விவேக் ஒரு பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். அவனது யூடியூப் சேனலுக்காக இந்த 404 கேபின் மர்மத்தை படம் பிடிக்க வந்திருக்கிறான். அவனிடம் EMF மீட்டர் மற்றும் டிஜிட்டல் வாய்ஸ் ரெக்கார்டர் உள்ளது. விவேக் கேமராவை பார்த்து, நண்பர்களே, இப்போது நான் இருப்பது அந்த புகழ்பெற்ற 404வது கேபினுக்கு முன்னால். இந்த அறையை 25 வருடங்களாக யாரும் திறக்கவில்லை. உள்ளே ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. அவன் கதவை திறக்கிறான். உள்ளே ஒரு பழைய மேஜை, அதன் மேல் தூசு படிந்த ஒரு கருப்பு நிற போன். அந்த போன் ஒயர் அருந்து கிடக்கிறது. விவேக் தனது கேமராவை ஒரு ட்ரைபாடில் பொருத்திவிட்டு EMF மீட்டரை மேஜை மேல் வைக்கிறான். சில நிமிடங்கள் அமைதி. திடீரென அந்த மீட்டர் சிவப்பு விளக்கை எரியவிட்டு அலறுகிறது. அறையின் வெப்பநிலை சட்டென 10 டிகிரி குறைகிறது. விவேக் தன் வாயிலிருந்து வரும் புகையை பார்க்கிறான். அப்போது எந்த ஒயரும் இல்லாத அந்த பழைய போன் ஒலிக்கிறது. ட்ரிங் ட்ரிங். விவேக் கேமராவை பார்த்து மிரளுகிறான். கொடூரமான உண்மை. தி டார்க் சீக்ரெட். கவிதாவுக்கு அன்றிரவு என்ன நடந்தது என்பதை மூர்த்தி விவரிக்கிறார். நண்பர்களே, கவிதா ஒரு ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த பெண். அந்த எக்ஸ்சேஞ்சில் சூப்பர்வைசராக இருந்தவர்தான் சுந்தரம். சுந்தரம் ஒரு குடிகாரர் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்பவர். கவிதாவை அவர் தவறான வழிக்கு அழைத்தார். கவிதா மறுத்ததோடு இதை மேலதிகாரியிடம் சொல்லப்போவதாக எச்சரித்தார். அன்று இரவு கவிதா 404 கேபினில் வேலையில் இருந்தபோது சுந்தரம் குடிபோதையில் உள்ளே நுழைந்தார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரத்தில் சுந்தரம் அங்கிருந்த கனமான டெலிபோன் ரிசீவரை எடுத்து கவிதாவின் தலையில் பலமாக தாக்கினார். கவிதா மயங்கி கீழே விழுந்தார். அவள் சாகவில்லை என்பதை உணர்ந்த சுந்தரம் அருகிலிருந்த டெலிபோன் ஒயரை உருவி அவள் கழுத்தை நெரித்துக் கொன்றார். அவளது உடலை அதே எக்ஸ்சேஞ்சின் பின்புறம் இருந்த பாழடைந்த போர்வெல் கிணற்றில் போட்டு மூடிவிட்டு கவிதா வேறொரு ஊருக்கு ஓடிப்போய் விட்டதாக வதந்தி பரப்பினார். உச்சக்கட்டத்தில் ஆவியின் கோபம். விவேக் அந்த அறையில் மாட்டிக்கொள்ளும் காட்சி. விவேக் அந்த போனை எடுக்கிறான். யார் அது
என்று கேட்கிறான். மறுமுனையில் அதே அழுகுரல். விவேக், நீ எதற்கு வந்தாய்? உண்மையை சொல்லவா அல்லது என்னுடன் வரவா? திடீரென அறையின் கதவு தானாக பூட்டிக் கொள்கிறது. சுவரில் இருந்த சிமெண்ட் பூச்சுகள் உதிர ஆரம்பிக்கின்றன. அந்த சிமெண்டிற்கு பின்னால் பேனாவால் எழுதப்பட்ட வார்த்தைகள் தெரியத் தொடங்குகின்றன. சண்டாராம் killed me. அப்போதுதான் விவேக்குக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. அவனது பெரியப்பா பெயர்தான் சுந்தரம். அவர் இதே எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்துவிட்டு இப்போது வீட்டில் பக்கவாதத்தால் படுத்த படுக்கையாக இருக்கிறார். விவேக்கின் காலடியில் அந்த டெலிபோன் ஒயர் ஒரு பாம்பை போல ஊர்ந்து வந்து அவனது காலை சுற்றுகிறது. விவேக் அலறிக்கொண்டே ஜன்னல் வழியாக வெளியே குதிக்கிறான். நீதி தேவதை, கன்குலூஷன் மற்றும் ட்விஸ்ட். விவேக் வீடு திரும்பும் காட்சி. விவேக் காயங்களுடன் தன் வீட்டிற்கு ஓடுகிறான். அவனது பெரியப்பா சுந்தரம் ஒரு அறையில் படுத்திருக்கிறார். விவேக் அவரிடம் சென்று, பெரியப்பா, கவிதா யாரு என்று கேட்கிறான். அந்த நிமிடம் அந்த வீட்டில் இருந்த பழைய லேண்ட்லைன் போன் அடிக்கிறது. சுந்தரம் கண்களில் மரண பயம் தெரிகிறது. விவேக் அந்த போனை எடுத்து ஸ்பீக்கரில் போடுகிறான். சுந்தரம், உனக்கான நேரம் வந்துவிட்டது. 404 கேபினில் நான் இன்னும் உனக்காக காத்திருக்கிறேன். கவிதாவின் அதே குரல். அடுத்த நிமிடம் சுந்தரத்திற்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வருகிறது. அவர் இறக்கும்போது அவரது கழுத்தில் யாரோ ஒரு ஒயரால் நெரித்ததை போன்ற தடம் அப்படியே அச்சு பதிந்திருந்தது. மூர்த்தி. நண்பர்களே, இன்று அந்த எக்ஸ்சேஞ்ச் இடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்றும் அந்த இடத்தில் ஒரு புதிய கட்டிடம் கட்ட முயலும் போது 404 என்று எண் கொண்ட எந்த அறையிலும் யாராலும் தங்க முடிவதில்லை. அமானுஷ்யங்கள் முடிவதில்லை, அவை உருமாறுகின்றன. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் ஒரு மிரட்டலான மூர்த்தி டாக்ஸ் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூர்த்தி. இது மூர்த்தி டாக்ஸ்.